மனம் என்ன 5 ஒட்டாமல் 6 5 கொண்டு வர விஷயங்கள் அவங்க வேலைக்காரன் கூட 5 பேரும் 5 பக்கம் போய் பாருங்க உழைச்சி எல்லாம் கொண்டு வராங்க. கொண்டு வந்தனே 6ஆவதாக பகுத்து பார்க்கணும். அப்போ பகுத்து பார்க்கறதுக்கு இப்போ அறிவில்லை நாடி 5 கொண்டு வரத்தை திங்க் பண்ண வைக்கிறாங்க. அப்போ இந்த 6ஆவது ஆள் என்ன செய்வோம்? இந்த 5 இந்த 6 இவரை கவனிக்கணும். அப்போ இந்த வாசி பாருங்க, வாசிக்கும் இந்த மனத்துக்கும் தொடரும். வாசண்டா என்ன? காற்று. அப்போ புருவ மத்தியில் நாங்கள் கவனித்தாலும் பாருங்கள் மனத்தில் இருக்க அழுக்கு இல்லாமல் போகும். சுவாசத்தை கவனித்தாலும் இல்லை. இதன் தான் சித்தர்கள்னா வாசி அடங்குனால் மனம் அடங்கும், மனம் அடங்குனா வாசி அடங்கும். வாசண்டா காற்று தான் விளக்கம். யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்கள் அப்போ லேசான வேலை நடிகன்னா பாருங்க, என்ன சுவாசத்தை நீங்கள் கவனிக்கும் போது எதை கவனிக்கிறோ அதுக்கு சக்தி கூடும். அப்போ எதை கவனிக்கிற சக்தி கூடும் போது என்ன சுவாசம் பலம் பெறும் போது மனதில் இருக்க அழுக்கு ஓட்டம் உங்களோட வைக்கிறது குறைஞ்சிடாது. அப்போ ஆயுள் கூடிடும். அப்போ பிறகு இறைவனுடைய என்ன இறைவனை நோக்கி என்ன நம்ம கவனிக்க இவருடைய அருள் நமக்கு கூடுது, உணர்வு சக்தி கூடுது. உணர்வு சக்தி கூடி வரும்போது என்ன செய்து எங்களுக்குள்ள பாருங்க கடவுள் தன்மை கொடுக்குற தன்மை, எல்லோருடைய அன்பு காட்டுற தன்மை. அப்படி இதுதான் ஞானானந்தர் சொன்னா என்ன 5 பேர் வாழ்கின்ற வீடு அறிவான பொருளொன்றை தேடு, பஞ்சி போல் பறந்துடும் நாளை பாரில் அவன் வந்தா கடை. இந்த 5 பேரோட சேர்ந்து நீ வாழ்றதால சுவரெல்லாம் வாழ்றான். எப்பயும் காட்டுடைக்கு வரலாம், துன்பம் வரலாம், அழுவோம், கடவுளே நான் நடுக கோயிலுக்கு வரேன். நீங்கள் கோயிலுக்கு வரல, நாங்கள் பயிற்சி பண்ணுறோம், இன்னும் போகிறோம். கடவுள்கிட்ட சாமி இங்கே தான் இருக்கிறார். உணர்வு தான் உண்மை கடவுள், சூட்சுமந்தான். ஆனால் உருவத்தை இயக்குறார். எண்ணற்ற சக்திகள் பாருங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் அந்த எண்ணற்ற சக்திகள்லாம் சூட்சுமம். அப்போ அந்த சூட்சும அந்த சக்திகளை நமக்கு தெரியாது, நம்ம உருவமாக இருக்கிறதுனால அந்த உருவத்தின் செயல்பாடுகள் தன்மை பண்பு குணங்களை வச்சு இதுக்குள்ளே என்ன சக்தி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். எதால் கண்டுபிடிக்கிறோம்? புத்தி அறிவால். எதால்? நம்மளோட அறிவால். மற்ற எல்லாருக்கும் பாருங்கள் லிமிட்டாக கொடுத்துருக்கீங்க. மிருகங்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் பாருங்கள் நல்லது கெட்டதை பாருங்கள் என்ன பகுத்தறிஞ்சி எது வேணுமோ அதை நீ பாருங்கள் திங்க் பண்ணும்போது அந்த திங்க் பண்ணி பாருங்கள் அந்த திங்க் பண்ணுற எண்ணத்துக்கு பாருங்கள் சக்தியை நான் கொடுப்பேன். அந்த எண்ணம் போய் நீங்கள் திங்க் பண்ணுற விடத்தை அப்புறம் தாக்கத்தை உண்டாக்கி அதை திருப்பி உங்களுக்கு எடுத்துக்கொண்டு வரும். எதை நினைக்கிறையோ அது உன்னுடைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எங்களை படைச்சிருக்காரு.